வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் டே 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. சபரிமலை கிளம்புற ப்ராசஸ் லாஸ்ட்டாக வண்டி டயர் பஞ்சர் ஆன வரைக்கும் கவர் பண்ணியிருப்பேன். சும்மா சொல்லக்கூடாது, நம்ம டிரைவர் ஆனால் லெஸ் தென் 1 ஹவர்லேயே ஸ்பேர் வீலை மாற்றிட்டு கொஞ்சம் கூட டிலே இல்லாமல் சீக்கிரம் வண்டி எடுத்துட்டாங்க. சூப்பர். இன்றைக்கி டே 2 மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி காலையில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அழகான இயற்கை சூழல் நிறைந்த தேனி சுருளி ஃபால்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். சுருளி ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட்லேருந்து டில் சுருளி ஃபால்ஸ் வரைக்குமே ஒரு அழகான ஒரு மினி ட்ரெக்கிங் தான். சூப்பராக இருக்கும். இயற்கை சூழல், குரங்குகள், பாறைகள் சொல்லிட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். அது மாதிரி சுருளி ஃபால்ஸ்லையுமே ஒரு நல்ல ஒரு குளியலை ஒன்று போட்டுட்டு சுருளி ஃபால்ஸ் செக் போஸ்ட் எக்ஸிட் ஆன உடனே ஆப்போசிட்லேயே ஒரு அருமையான சிவன் கோயில் ஒன்று இருக்குது. நல்லாயிருக்கும், வாங்க பார்க்கலாம். இங்கே ஒரு கோடிலிங்கம் தபோவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த இடமே பாருங்களேன், செம்ம என்விரான்மெண்ட்டு. பார்ப்போம், கோயிலில் போவோம். ஸ்ரீ கைலாசலிங்க பர்வதவர்தினி தபோவனம். என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது. 2 யானை சிலைகள் அருமையாக இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். வெளியிருந்து கொண்டு வரும் லிங்கங்கள் பிரதிஷ்டை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இங்கே ஒரு அழகான காலபைரவர் சுவாமி இருக்காரு. சூப்பராக இருக்கு சிலை. ஸ்ரீ மகா காலபைரவர் சுவாமி. ஆப்போசிட்லேயே நந்தியோடைய சிற்பம் இருக்கு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக லிங்கம் தான். ஃபுல்லாக லிங்கம். என்ட்ரன்ஸ்லேயே அவ்வளோ லிங்கம் இருக்குது. சூப்பராக அட்ராக்டிவாக. ஸோ ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக. வாங்க உள்ளே போய் நிறையா பார்ப்போம். இங்கே ஒரு சுவாமி இருக்காங்க, ஸ்ரீ மகா வீரபத்ர சுவாமி. ஸோ அந்த சிலையுமே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலையுமே அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே நவகிரக சுவாமிகள் இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, குளக்கரையில் அமைந்துள்ள 21 தெய்வங்கள், 63 பல்லயம் அவரவர் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்து பயனிடுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய குலதெய்வங்களை குறிக்கிற மாதிரி மொத்தம் 21 தெய்வங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு சிற்பமும் சூப்பராக இருக்குது. ஒரு குளம் மாதிரி இருக்குது, அதை சுற்றி இந்த 21 தெய்வங்களும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சுவாமி இருக்காங்க, வீருஸ் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குகை மாதிரி போகுது இப்போ குகை மாதிரி ஒரு சிவன் கோயில் இருக்குது. சூப்பராக. இங்கே பாருங்க, ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கு. மேஷம், துலாம், விருச்சிகம், ரிஷபம் சொல்லிட்டு சைடில் ஒவ்வொரு ராசிகளுக்கான தெய்வங்கள் இருக்காங்க. தனுசு ராசிக்கு லிங்கம், மகரத்துக்கு பீமாசங்க லிங்கம் சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்குமே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு சிவன் சிலை அழகாக இருக்குது. ஃப்ளாஷில் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக மீனம், கன்னிராசிக்கு, சிம்மராசிக்கு ஒரு லிங்கம், கும்பம் கேதார்நாத் லிங்கம் கும்பத்துக்கு, மகரம் கடகராசிக்கு, மிதுனம் நாகேஸ்வரலிங்கம்,
தனுஷு விஸ்வநாதலிங்கம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கம். ரிஷபம் சோமநாதலிங்கம், விருச்சகம் கிருஷ்ணேஸ்வரலிங்கம், துலாம் வந்து மகா கணேஸ்வரலிங்கம், மேஷத்துக்கு வந்து ராமேஸ்வரலிங்கம். நல்லா அழகாக குகைக்குள்ள அமைஞ்சிருக்கு, சூப்பராக இருக்கு. இங்கே ஒரு நந்தி வெளியே சிவனுக்கு ஆப்போசிட்ல நல்லா இருக்குல்ல, ஒரு சூப்பராக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே முருகர் இருக்காரு, சூப்பராக இருக்கு. முருகர் வெள்ளி தேவானையோட அழகாக வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படி அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் இருக்காங்க, பிள்ளையார். அதுக்கு பின்னாடி பார்த்தா தேவதச்சர் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்க இருக்க ஒவ்வொரு சிலையுமே வந்து அவ்வளோ அழகா வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா லிங்கம் தான், ஃபுல்லா லிங்கம் தான். இங்க பாருங்க, இந்த கோடி லிங்கத்துக்கு நடுவுல ஒரு லிங்கம். கோடி லிங்கம் கிடையாது, கோடி லிங்கம் அங்கேயும் இருக்கு, அங்கேயும் சாமி இருக்கு. இங்கே ஒரு கோவில் இருக்கு, நந்திக்கு ஆப்போசிட்ல. இங்க ஒரு அழகான ஒரு அம்மன் சிலை இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு மூலவர் இருக்காங்க, ஸோ அதை மட்டும் கேப்சர் பண்ண வேணாம் அப்படின்னால அதை கேப்சர் பண்ணல. இங்கே பாருங்க, கோடி லிங்கம் கோவிலில் ஒரே லிங்கத்திலேயே வந்து 1008 லிங்கம் வச்சு ஒரு அழகான லிங்கம் இருக்கு, சூப்பரா இருக்கு. போகர் சித்தரோட சிலை ஃபுல்லாவே லிங்கம் தான், கம்ப்ளீட்டா லிங்கம் தான் இருக்கு ஃபுல்லா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் வந்து நடுவில், காட்டுக்கு நடுவில் வந்து ஒவ்வொரு சித்தருடைய சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அகத்திய முனிவருடைய சிலை இருக்குது. ஒவ்வொரு சித்தர்களையுமே வந்து இங்கே அழகாக பண்ணியிருக்காங்க. மகான் குதம்பை சித்தர், அப்புறம் இங்கே ஒரு சித்தர் இருக்காங்க, முனிவர்கள் பெருக சித்தர், புலிப்பாணி சித்தர். ஃபுல் அரவுண்ட் இங்கே ஃபுல்லாக அப்படியே அழகாக சித்தர் சிலை, அங்கங்கே ஒரு ஒரு விதமான சித்தர்கள் இருக்காங்க. இன்னும் அப்படியே கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய சிலைகள்லாம் இருக்கு. பகவான் குங்கனர், பாம்பாட்டி சித்தர், அப்புறம் காலபைரவருடைய சிலை இருக்கு. அப்புறம் இங்க ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்கு. இப்போ போற இடம் தான் வந்து மெயினான இடம் இந்த கோடிலிங்கம் கோவில்லையே. மிகப்பெரிய ஒரு நந்தி, அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் பண்ணியிருக்காங்க. 50 rupees. வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் போர்டில் என்ன எழுதிருக்குன்றதை கரெக்டாக கவனிக்கலை. 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே போகிறதுக்கு. பட் நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸ் கேமராஸ்லாம் அலோடு இல்லை. அதனால் என்னுடைய மொபைல் ஃபோனுமே வந்து நான் வெளியே கொடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கு ஒரு டோக்கன் கவுண்டர் ஒன்று இருக்கும். அந்த டோக்கன் கவுண்டரில் டோக்கன் போட்டுட்டு நம்ம மொபைல் ஃபோனை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போயிடலாம். அவங்க சேஃபாக வச்சுருந்து நம்ம வெளியே வரும்போது திரும்ப கொடுப்பாங்க. இப்போ கூட ஒருத்தர் வந்து தெரியாமல் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் திட்டுறாங்க, ஏன் எடுத்துகிட்டு போனீங்க பெர்மிஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே சூப்பராக இருக்குது. இந்த லிங்கத்துக்குள்ளே அழகான ஒரு பிள்ளையார் சிலை, அதுக்கு மேலே வந்து ஒரு விஷ்ணு சிலை, பிரம்மாவுடைய சிலை, அப்புறம் அதுக்கு மேலே ஒரு சிவபெருமானுடைய சிலைன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் அன்லக்கிலி மொபைல் ஃபோன்ஸ் ஆர் நாட் அலோட் சொல்லிட்டாங்களா, பண்ண முடியல. ஸோ அதனால் இது வெளியே வந்து சும்மா அவுட்டர் லொக்கேஷன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி மாட்டுப் பொங்கல்னால நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ நீங்கள் இந்த தேனி சுற்று வட்டாரத்தில் இருக்கீங்க, இந்த சுருளி ஃபால்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. அருமையான ஒரு இடம், நல்ல இடம். ஸோ டோன்ட் மிஸ் இட். கோவிலே வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, சுருளிமலை கோடிலிங்க தபோவனம். சூப்பரான கோவில். காலையில் ஒரு சூப்பரான குளியல் சுருளி ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு பல கோடி லிங்க தரிசனம், நிறையா கடவுள்களுடைய சிலைகளும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அனுபவம். பாத்திருக்கியா இந்த செடியா? இல்லையே. பொங்கலுக்கு காப்பு கட்டுறதுக்காக 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து நம்மளோட காப்புல வந்து வச்சிருப்பாங்க. ஓகே. இங்க வந்து அதிகமா தானாவே விளையும். ஓகே. கோடிலிங்கம் தரிசனம் முடிஞ்சிருச்சு. நல்ல ஒரு தரிசனம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், தேனிக்கு வந்து ட்ரிப் போகிறீங்க, ஃபேமிலி ட்ரிப், டிவோஷனல் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா இந்த கோவிலை மிஸ் பண்ணுறாதீங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பிளேஸே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நாளைக்கு அதே மாதிரி அந்த கோவிலிருந்து வெளியே வந்த பிறகு சுருளிமலை மூலிகை பண்ணை மற்றும் ஆராய்ச்சி மையம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மூலிகையில் சிறப்பு அம்சங்களை பற்றி பயிற்சிகள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் பாசிபிள் இதுவுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம டேரெக்டாக அடுத்த டெஸ்டினேஷன் வந்து சபரிமலை தான், எரிமேலி தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு கம்ப்ளீட்டாக வந்து எரிமேலியிலேருந்து சபரிமலை வரைக்கும் அங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள். எரிமேலி, பம்பா, சபரிமலைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.